அனைவருக்கும் இனிய திங்கட்கிழமை காலை வணக்கங்கள். இன்று எமக்கு ஒரு உறவினருடைய மகளுடைய புனித நீராட்டு விழா இருக்கிறது. இப்பொழுது 11 மணிக்கு அங்கே மண்டபத்துக்கு செல்ல வேணும். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வெளிக்கிட்டு நிற்கின்றேன். ஓட்டோவுக்கு சொல்லியிருக்கிறது. அதுக்கு போக முன்னர் ஒரு முறை ஒரு பதிவு ஒன்றை வெளி போடுவோம் என்று நினைத்தேன். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? வேறு என்ன, நேற்று புலமை பரிசல் பரீட்சை நடந்தது. அநேகமான மாணவர்கள் நேற்று ஒரே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனென்றால் பரீட்சை சுமை முடிந்து விட்டது என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். மாணவர்களை பேட்டி கண்டு சில நிகழ்ச்சிகள் போடப்பட்டிருந்தன. நான் இது யூடியூப் இணையத்தில் தான் பார்த்தேன். நியூஸ் ஃபஸ்ட் இதில் பிள்ளைகள் பெரும்பாலும் அநேகமாக தங்களுக்கு செகண்ட் பார்ட் ஈஸி என்றும் ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் கஷ்டம் என்றும், சில பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் காணாமல் வந்ததாகவும் சொன்னார்கள். முதல் பரீட்சை தானே அவர்களுக்கு, எனவே அது அனுபவங்கள் குறைவாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகள் தானே, என்னவோ அவர்கள் எல்லோரும் சித்தியடைய வேண்டும். வேறு என்ன சமூக நிலவரங்கள், நோய் நொடிகள் ஒரு புறம், வெளிநாட்டு உள்நாட்டு பிரச்சனைகள் ஒரு புறம், வெளிநாடுகளில் அயல் நாடுகளுக்கிடையில் முரண்பாடுகள் ஒரு புறம், எல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு கவலை. எல்லாம் மனித இனம் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. எல்லோருடைய ஆசையும் அதுதான். ஆனால் எவ்வளவுக்கு அது கைகூடும் என்பது இறைவனுடைய கைகளிலும் மனிதருடைய கைகளிலும் தான் இருக்கிறது. ஏனோ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லி ஒவ்வொரு ஆசைகளை மனிதன் வளர்த்து ஒவ்வொன்றுக்காகவும் போட்டி போட்டு மோதிக்கொண்டிருக்கின்றான். இந்த மனிதன் எல்லோரும் ஒரு இனம், ஒரு குடைக்கீழ், உலகம் ஒரு கிடைக்கீழ் வாழ வேண்டும். எல்லோருமே ஒரே மக்கள் தான், சகோதரர்கள். எந்த நிறம் இருந்தான், எந்த இனம் இருந்தான், எந்த மொழியை பேசினா என்ன, எல்லோருமே மக்கள். மனிதன் ஒரே இனம் என்றதை உணர்ந்து மனிதன் வாழ வேண்டும். மனிதன் என்ற அந்த உணர்வும் மனித பண்புகளும் எங்கிருந்தாலும் விதைக்கப்பட வேண்டும், அவை வளர்க்கப்பட வேண்டும். மனித பண்புகள் வளர்க்கப்படாத கல்வியினால் எந்த பலனும் கிடையாது. என்று கல்வியை கற்று பெரிய பட்டங்களை பெற்று உயர் பதவிகளை வகிக்கலாம், பல ஆராய்ச்சிகளை செய்து பல சாதனைகளை படைக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு முதல் முக்கியம் இருக்க வேண்டியது ஒரு மனித பண்பு. மனித பண்புன்னு சொன்னால் இரக்கம், நேர்மை, அன்பு, பண்பு, ஒழுக்கம், இந்த பண்புகள் இவைதான் முதலில் மாணவருக்கு வளர்க்கப்பட வேண்டும். தொழிற்திறமைகள் அதற்கு பிறகுதான். எனவே இந்த நிலைமைக்கு நாம் நமது பிள்ளைகளை, நமது மாணவர்களை, நமது சமூகத்தை நாம் வழிப்படுத்த வேண்டும் என்று இன்று எனது சிந்தனையை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.